இடங்களில் இவர்கள் சென்று நல்ல ஒளிக்குறவை ஏற்படுத்தி ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாக ஊழியத்தில் பரவிடவும் அவர்கள் தன்னை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இறையற்றும் செய்து வாழும்படியாக புது கிருபை என்பது ஆசீர்வாதத்தை கட்டிடுவோம். ஜெபராஜுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் உண்மையாக ஏதாவது செய்திருந்தால் ஒரு விஷயம் மன்னிக்கிற தேவனிடம் மன்னிங்க, இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை கொடுங்க. இன்னும் அவர் ஊழியத்தை அதிகமாக கேட்டோம். இதுள்ள எல்லா காரியத்தையும் திருக்கரத்தை ஒப்பிடுகிறோம். பொறுப்படுத்திக் பாதுகாக்க பலப்படுத்துக என்னை அழைத்து பேச வைத்த கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் பிரசன்னம் இருந்து இந்த அருமையான ஊழியக்காரர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக புது கிருபை விட்டு ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா ஆமே ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜார்ஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆர்ச்சி பிஷப் அருமையான ஸ்தோத்திரம் ஐயா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். ஐயாவான கிரியோனையா ஆர்ச்சி பிஷப் கிரியோனையா அவர்கள் ஆர்ச்சி பிஷப் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்று அவர்களை செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கிறார்கள். பேசுவார். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ள ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அது பிதாவானவர் கனம் பண்ணுவார். நாமும் விளையாட்டுகளை கனம் பண்ணும் அவர்கள் இந்த இடத்துல செய்தி கொடுக்க சந்தோஷமாய் வந்தார்கள். எந்த பிரதிபலன் எதிர்பாராமல் வந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இந்த சட்டத்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லலான்ட்டு நான் ஒரு ஹைகோர்ட் வக்கீலை வர வச்சுருந்தேன். வந்திருக்கிறாரு. ஒரு டைம் இல்லை. அடுத்த ஊழியர் கூட்டத்தில் சட்டத்தை பற்றி ஒரு 5 நிமிடம் ஒவ்வொரு லாஸ்ட்டில் 5 நிமிடங்கள். ஆமாம், சட்டத்தை வைத்து ஒரு சில விஷயங்கள் முகவுரை மாத்திரம் தான், உள்ளெல்லாம் போல நமக்கு தேவையான. இப்போ ஐயா அவர்கள் ஐயா ஜார்ஜ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். இன்னொரு முறை விசாரணை கவுன்சில் சார்பாக, காட்ஸ் மினிஸ்டர் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெவன் மினிஸ்ட்ரி சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். லாயரிங்க வந்துருக்கீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நேரம் ரொம்ப காலதாமதம். உணவு நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு 1 மணி நேரம் பேச சொன்னாங்க. அப்படின்னா 1.5 ஆகும் இல்லையா? ஆகவே நான் 1 மணி நேரம் பேசுறதில்லை, 1/2 மணி நேரம் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் கூட தெரிவு செய்யும். ஆமென். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நிலைகள் எல்லாம் தெரிந்த விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில பெரிய அற்புதம் செஞ்சார். ஆமென். அப்போ ஒரு வசனத்தின் மூலமாக கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய பிஷப்மார்கள், போதகர்கள் அவர்கள் பேசின காரியங்களிலே விட்ட சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்லிவிட்டு பின்பு செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரெவரண்ட் பிலிப் புஷ்பநாதன் பேசும்போது ஹியூமன் ரைட்ஸ் கார்டு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஹியூமன் ரைட்ஸ் கார்டு என்றால் கிறிஸ்தவ ஹியூமன் ரைட்ஸ் கார்டு. அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஹியூமன் ரைட்ஸ் கார்டு என்பது ஒரு வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் ஹியூமன் ரைட்ஸ் கார்டு அதுதான் இதில் இருக்கு. ஒரு கிறிஸ்தவ போதகன் என்னெல்லாம் உரிமைகள் இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவ போதகனுக்கு இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தேசத்திலே என்னெல்லாம் உரிமை இருக்கிறது என்று அரசாங்கம் அங்கீகரித்து வழங்கப்படுகிற கார்டை AICCC டயசிஸ் மட்டும்தான் முதலாவது பெற்று தந்தது. அதுக்கு ஒரு கரங்களை தட்டலாம். வேற யாரும் தமிழ்நாட்டில் பெறல. அதை வலியுறுத்தி முதல் மாநாட்டில், அதாவது ஒவ்வொரு விஷயமும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது முதல் மாநாடு நடத்தப்பட்ட போது கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தினது AICCC டயசிஸ், ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சிலிங் டயசிஸ் மட்டும் தான் வலியுறுத்தது. அது வலியுறுத்தப்பட்ட அந்த மாநாட்டின் வலியுறுத்தப்பட்ட பின்புதான் கிறிஸ்தவ நலவாரியம் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது. அது வரைக்கும் எவ்வளவு பேர் முயற்சி எடுத்தாங்க, கிறிஸ்தவத்திற்கென்று நலவாரியம் அமைக்க முடியவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிஷப் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் மாநாடு நடத்தப்பட்டது.
இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது. ஆனால் அதில் விசுவாச மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் முதல் முறையாக சென்னையிலே வானகரத்திற்கான ஜீசஸ் கால் அந்த ஆடிட்டோரியத்தில் நடந்து 10,000 போதகர்கள் தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக வந்தார்கள். நல்ல கரங்களை தட்டுங்க. ஏறத்தாழ 7 அதாவது மாவட்டத்தில் நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். 7 மாவட்டத்தில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 மாவட்டம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஐ எம் ஒர்க்கிங் 7 மாவட்டத்தில் வேலை செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 18 மாவட்டங்கள் தொடர்பு, அதில் இருக்கிற தலைவர்களுடைய தொடர்பு என்னோடு கூட இருக்கிறது. நான் சென்று வராத மாவட்டம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது மாநாட்டில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் கல்லறை தோட்டத்திற்கு வலியுறுத்தணும். அதே போல பட்டா வழங்க வேண்டும். பாஸ் சொல்லும் போது அவர்கள் புரிதெல்லாம் ஒரு வருஷம் 10 வருஷம் காத்திருங்க, நீங்கள்லாம் பட்டா நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிற நிலத்தையே பட்டாவாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று 2வது மாநாட்டில் நல்ல கணக்கில் திருச்சியில அப்படி ஒரு 8 சபைகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கேயே நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தெளிவாக சில காரியங்களை சொல்லி அந்த 2வது மாநாட்டில் வலியுறுத்தப்பட்ட போது இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். அநேகமாக மேபி இன்னொரு ஜூன் ஜூலைல இதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு புதிய முறையிலே ஏற்கனவே 10 வருஷம் புறம்போக்கு லேண்ட்ல சர்ச்சை வச்சிருக்கலாம். கை தூக்குங்க. எத்தனை பேர் இருக்கீங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் உங்க லேண்டே பட்டா வாங்கி கொடுத்தா பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ அது உங்களுக்கு வந்து கல்லறை தோட்டத்தை தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெற்றது நம்முடைய AICCC டயசிஸ் மட்டும்தான். அதற்காக கரங்கள் தரலாம். கடந்த மாதத்தில் எத்தனை பேர் டிவிலாம் பார்த்தீங்க? டிவிலாம் இந்த நிகழ்ச்சி போட்டாங்க. சென்னையில் 3 ஏக்கர் இடத்தை கல்லறை தோட்டத்திற்கு கவர்மெண்டே கொடுத்துருச்சு. எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் இடம். நல்ல கரங்களை இதெல்லாம் பெரிய சாதனை. 3 ஏக்கர் இடம். அதுவும் மோகன்தாசியா அந்த எத்தனை பேர் டிவிலாம் பார்த்தீங்க? எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவருடைய பெருந்தன்மை என்ன தெரியுங்களா? அவரு இதை வழங்குவதற்காக அரசாங்கத்திலிருந்து இவருக்கு அதிகாரிகள் வந்து சொன்ன போது இந்த ரேட்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். அவர் என்ன பண்றாருன்னா CSA கூப்பிட்டுட்டாரு, கர்த்தலிக்க கூப்பிட்டுட்டாரு, எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்த்து என்ன செய்வோம். அவருக்கு ஒரு பெருந்தன்மை. இதற்கு முன்னாடியாக நான் ஒரு சில டயசிஸ் பேரை சொல்ல விரும்பவில்லை, சில அமைப்புகள் பேரை சொல்ல விரும்பல. அமைப்பின் தலைவர்கள் மட்டும்தான் அதிகாரத்தை வச்சுட்டு உட்கார்ந்தாங்க சென்னையில. அதனால தான் அவங்களால தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியல. ஆனால் மோகன்தாஸ் ஐயா என்ன பண்ணாங்க? 38 மாவட்டத்தில் இருக்கிறதான 38 லீடர்ஸ், ஒர்க்கிங் லீடர்ஸ், அதாவது வேலை செய்யும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அந்த 38 மாவட்டத்துடைய அதிகாரத்தை, அதாவது நம்முடைய கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த அதிகாரத்தை பிஷேப்புகளாக அவர்களை உருவாக்கி முதல் அங்கி, அதாவது பெந்தைகோஸ்தைக்கு அங்கி கொடுத்தது மோகன்தாஸ் ஐயா. அல்லேலூயா. அங்கேயே கொடுத்து சிலுவையை கொடுத்து என்ன செய்ய, நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன் அவங்களால தான் முடியுமா? உங்களாலையும் முடியும், நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த காஞ்சிபுரத்துடைய மாவட்டத்துடைய பிஷேப்பாக என்னை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு சைன் அத்தாரிட்டிஸ் என்ன செய்ய கொடுத்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் எங்க மாவட்டத்தில் மட்டும் 168 மைனர் அந்த கார்டு என்ன செய்யும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை 168 சபை போதகர்களுக்கு. மணி பேசும்போது விட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அதாவது மரணத்தின் செய்தி கேட்ட உடனே, இந்த நீங்க நலவாரி கார்டு வச்சிருந்தா மரணத்தின் செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு 20,000 ரூபாய் அந்த யூனிட் சடங்காக கொடுக்கணும். ஆனா பட் 1 lakh 1 லட்சம் அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யும், உங்க குடும்பத்திற்கு. இப்போ நான் செஞ்சுட்டேன்னா என் குடும்பத்துக்கு முதல்ல என்ன செய்யும், என்னுடைய ஈமன் சடங்குக்காக 20,000 ரூபாய், அதற்கு பிறகு 1 லட்சம் ரூபாய். இது மட்டும் 16 விதமான நன்மைகள் அந்த கார்டு வச்சிருந்தா உங்களுக்கு அது என்ன செய்யும் கிடைக்கும். ஆகவே கர்த்தர் நல்லவர். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நாங்கள் பேசுவதற்காக நான் கேட்டேன், இதை அறிமுகப்படுத்தி. இப்போ நான் இங்கே ஏன் வந்திருக்கேன் சென்னைக்குன்னா, எனக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் சென்னையில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் வாங்கி கொடுங்க. இன்னும் சென்னையில் ஒரு கார்டு வாங்கலைங்க. நான் சொன்னேன் 15 days எனக்கு டைம் கொடுங்க. நான் சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி ஒரு 20 நாளுக்குள்ளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நலவாரி கார்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணுவோம். அதனுடைய முதல் கூட்டமாக தான் இங்கே குடுவாஞ்சேரி புதுசு 1990 நான் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருக்கேன்.
1990 நாங்கள் ஒரு 2 கிரவுண்ட் இடம், ஒரு 3 கிரவுண்ட் இடம் இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது. எனக்கு 1990 இங்கே வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு தரிசனத்தோடு தான் 90 இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. கூடுவாஞ்சேரியிலே நான் ஊழியம் செய்யாத பகுதிகளே கிடையாது. 90 தான். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நான் போதகராக இருந்தேன். போதகர்னா அங்கீகாரம் பெற்ற போதகர் தான். சும்மா லே பாஸ்டர்ஸ்லாம் இல்லை, ரெவரண்டாகவே. அப்பயே மதுரையில் படித்து நான் ரெவரண்டாக ஆர்டினேஷன் வாங்கி 1990 படிச்சுட்டு இருந்தேன். 93 எனக்கு என்ன கிராஜுவேஷன் கொடுத்தாங்க. 90 ஒரு கிராஜுவேஷன், 93 ஒரு கிராஜுவேஷன். ஆகவே கூடுவாஞ்சேரியில் நான் சுற்றாத இடங்களே கிடையாது, ஊழியம் செய்யாத இடங்களே கிடையாது. அவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கேன். இப்போ ஒரு பெரிய காரியத்தை சாதித்து கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே 60 வயதுக்கு உட்பட்டவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதில் நீங்கள் இப்பயே என்ன செய்யலாம், நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சோன்னையும் அவங்க 3 பேரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான காரியங்களை செய்வாங்க. அவங்க அதை செய்வாங்க. மிக சிறப்பான முறையில் பணியாற்றுகிற நல்ல தரிசனமுடைய ஊழியர்கள் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சீக்கிரமாக உங்களுக்கு நலவாரிய கார்டு, ஹியூமன் ரைட்ஸ் கார்டு, அதே போல் உங்களுக்கு ஏற்ற மற்ற என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு காரியங்களை செய்யமோ அது எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்வதாக இருக்கார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறான டைட்டஸ், ரெவரண்ட் டைட்டஸ், அவங்க ஜெபம், அவங்க தான் இந்த குன்றத்தூர் தாலுகாவின் தலைவர். அவங்க ஆண்டோடைய வார்த்தை இந்த ஜெபத்துக்கு எனி டவுட்ஸ் ஒரு 2 நிமிஷம் ஏதாவது டவுட் இருக்குது, அந்த ஹியூமன் ரைட்ஸ் கார்டோ அல்லது இதை நலவாரிய கார்டு ஏதாவது வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். சில விஷயங்களை ஆன்சர் பண்ண முடியாத விஷயம் நாங்கள் மீட்டிங் வந்து பேசலாம். சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் நல்லா ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்களே. நீங்கள் எங்கே வேணா ஃபீல்ட் ஒர்க் பண்ணி யாருக்குன்னா வாங்கி கொடுங்க சார். மேலே இருக்க 60 இருக்கலாம். அது கம்ப்ளீட் ஐடியா ஆகிடக்கூடாது. ஒரு விதம் சொல்கிறேன். எனக்கு நான் கார்டு வாங்கும் போது ஏப்ரல் மாதம் என் பர்த்டே, நல்லா புரிஞ்சுங்க, 60 கம்ப்ளீட்டட் ஆகுது. எனக்கு பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு உடனே கிடைச்சிச்சு. அதுலேயும் தமிழ்நாட்டில் 1வது கார்டு என்னுடைய. அதை எப்படி வாங்கியிருக்கோன்னா, சில இடத்துல வாங்க தெரியல, பிஷேப்னே வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கியிருக்கேன், என் கார்டு பார்த்தீங்கன்னா பிஷேப் ஜார்ஜ்னே இருக்கு. ஓகேங்களா, வாங்கிக்கலாம். கம்ப்ளீட் இன்கம், அது இன்கம்ப்ளீட்டாக தான் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இன்னொரு காரியத்தை வலியுறுத்த இருக்கிறோம். நாங்கள் முதலமைச்சர் சந்திக்கும் போது இந்த 60 வயசு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா ஊழியக்காரங்களால பிஷேப்னால 60 வயசை தாண்டி இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10 வருஷம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு அந்த நாட்கள் என்ன செய்யுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஓகே, நோ டவுட்ஸ். என்ன இல்லைங்களா, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் கொஸ்டின். இருங்க, ஒரு விஷயம் சொல்லுங்க, அதை பற்றியும் சொல்லியிருக்கோம். நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது மிக விரைவில் இந்த கார்டு, நலவாரிய கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 2000 அல்லது 3000 அரசாங்க நிதியில், நம்முடைய கிறிஸ்தவ நலவாரிய நிதி பல ஆயிரம் கோடி இருக்குங்க, தொடவே இல்லை இன்னும். அது சீக்கிரம் வழங்கப்படும். அநேகமாக மேல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. மே ஆர் ஜூன்ல இந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் அவங்க என்ன ஃபர்ஸ்ட் இடத்துலையும் கொடுக்க விரும்புகிறாங்களோ 2000 3000 அது நிச்சயமா சீக்கிரம் கிடைக்கும். சாரி, புரியல. கவர்மெண்ட் என்ன எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க அதை தான் நம்ம பெற முடியும். நம்ம இவ்வளவு கொடுங்க பஸ்னா கொடுக்கறத முதல்ல வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அதை மாற்ற முடியும். நம்ம அதை வலியுறுத்தி கேட்க முடியாது. ஏன்னா எஸ், அதாவது பாஸ் ஆனீங்க கவனிங்க, நமக்கு இலவசமான கொடுக்கல. அதனால அவங்க நல்ல விஷயம். பட் இருந்தாலும் முதல்ல கொடுக்கறத வாங்கி, இது வரைக்கும் அப்படிலாம் நடக்கவே இல்லையே, இப்பதானே வருது. ஆமா, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. செங்கல்பட்டு உங்களுக்கு நாங்கள் சமீபத்தில்
செங்கல்பட்டுல 2 பேருக்கு என்ன செஞ்சிருக்கோம், வாங்கி கொடுத்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அது கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அது கிடைக்கும். செங்கல்பட்டுல ஒரு மீட்டிங் அவுட், அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி பிஷப் இருக்காங்க, அங்க ஒரு பிஷப் இருக்காரு. அவருடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட எங்கேயாவது எங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அங்க வாங்கி தர தயாரா இருக்கும். ஓகே, அது இருக்குங்க, எல்லாமே படிப்பு இருக்குது, கல்யாணம் இருக்குது, திருமணத்துக்கு உதவி என்ன செய்வாங்க இருக்கு. அந்த பாடம் வச்சிருக்கவங்களுக்கு கண்ணாடி முதல் கொண்டு நீங்க வாங்கிக்கலாம், அது கூட அதுல இருக்கு. ஓகே, ரைட். சரி, நடக்கலாமா? எங்களுடைய குன்றத்தூர் தாலுகாவின் தலைவர் அருமையான ரைட்டு செய்யாம ஜோம் பண்ணுவாங்க, செய்திருக்காங்க. நான் செய்வேன். மகா பரிசுத்தமுள்ள பரவல் பிதாவே, இந்த மத்தியோட கொடாக்குடி ஸ்தோத்திரம் பாதத்தில் தாழ்த்துகிறோம். சொல்லும்படி எனக்கு கேட்கிற இந்த வார்த்தையில் கொண்டு கத்தை பேசும்படியா நமக்கு சோத்திரம் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு சொன்னோம். அண்டது AICCC மொத்தமாக அநேக அரசாங்க நன்மைகளை பெற்று அந்த சமூக போதர்களெல்லாம் நன்மை எடுத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாருக்கும் நாம் மையப்பட்டும் ஒவ்வொரு ஊழியக்கார கர்த்தர் நாட்களிலேயும் ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி இந்த கரவை மூடி மறைத்து நீர் மாற்று மையப்படும்படியாக ஸ்தோத்திரம். இப்போது அருமையான பிஷப் ஐயாவை கொண்டு பேசுகிறாங்க. நாம மையப்படுவது எங்கள் தாழ்த்துவோம். நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. சாப்பாடு நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம். 20 minutes. I am taking only 20 minutes. ஓகே, ஒரு நல்ல ஒரு 1.5 மணி செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஒரு 1 மணி நேரத்தில் அது முடிக்கலான்னு பார்த்தேன், முடியல. நான் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த செய்தி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பழமாக கடிச்சு சாப்பிட்ற விதம் வேற, அதுக்கு லேட்டா இல்லைங்களா? செய்தி என்பது தான் உடைச்சி, தேங்காவை கொண்டு உடைச்சி அதை பிரித்து அதை என்ன சுத்தம் பண்ணி சாப்பிட்ற ஒரு விதம் இருக்குது செய்தியில். இன்னொன்று பழமாக கட் பண்ணி தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்ற விதம் ஒன்று இருக்குது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இருந்தது. ஜூஸ், ஜூஸ். இப்போ உங்களுக்கு ஜூஸ் செய்தி வந்து ஜூஸா ஜூஸ் அப்படின்றதுக்கு ஜூஸ் ஆகிடலாம். 20 minutes. ஓகே, ரைட். இப்போ நாம எல்லாம் ஊழியக்காரர்கள், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், எல்லோருக்கும் தெரிஞ்ச வேத வசனங்கள் தான். இதுவரை நீங்க கேட்டிராத பிரசங்கத்தை நான் பண்ண போறதில்லை, பல முறை கேட்ட பிரசங்கத்தை தான் உங்களுக்கு நான் பண்ண போறேன். அல்லேலூயா. ஏன்னா இப்போ ஒரு 30 வருஷம் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லுவோம், 20 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, ஒரு 10 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, 5 வருஷம் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லுங்க. 5 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க அட்லீஸ்ட் 2-3 முறையாவது, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்ல முடியும், ஒரு 2-3 முறையாவது பைபிள் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்க படிக்காத பகுதி எதுவுமே கிடையாது. நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு வருஷத்துல என் சர்ச்சில் இப்போ எவ்ரி இயர் பைபிள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படி ஒரு கிளாஸ் வச்சு ஒவ்வொரு வருஷமும் பைபிளை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு நாங்களே அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்கரை போட்டு அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஒரு ஒழுங்கு செஞ்சு வருஷத்தில் முடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் நல்ல ஒரு 2000 ரூபாவோட கிஃப்டோட செய்யணும் கொடுக்கணும். அது மூலமாக பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிருவாங்க. அப்போ இந்த 3 ஆண்டுல 3 முறை வேதாகமத்தை படித்த வாலிப பிள்ளைகள் எங்கள் சபையிலே ஒரு 25 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கலந்துக்கலாம். அப்போ 4 வருஷம் படிக்கிறேன். வேதத்திலிருந்து நம்ம படிக்காத பகுதி எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே படிச்சுக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாய் பேசப்படுவடைய வாழ்க்கை பார்க்கிலும் அதிகமாய் பேசப்படாதவர்கள் சிலர். நம்ம பைபிள்ல எப்போ பிரசங்கம்னா தாவீதை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம், தானியேலை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம், யோசேப்பை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம், ஆபிரகாம், இப்படி நிறைய பேரை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் வேதத்துல பேசப்படாத சில நபர்கள் இருக்காங்க, அவங்கள ஒரு முக்கியமான பொருட்டாவே நினைப்பது கிடையாது. அப்படி சில பர்சன்ஸ் இருக்காங்க. குட் சப்ஜெக்ட் அவங்க கிட்ட இருக்கு, பட் நாம அதை டச் பண்றது ஆனா தெரியும். யோவான் 3:16 வருஷத்தை எல்லாருக்கும் தெரியுங்களா இல்லையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. இந்த சப்ஜெக்ட்ல வரவர் யார்? இந்த சப்ஜெக்ட் ஃபெமிலியரான வசனங்க. நான் அதான் சொன்னேன், பேசப்படாதவர். இந்த சப்ஜெக்ட்ல மெயின் பர்சன். இதை யாருக்கு இயேசு சொல்றார்? நானே சொல்றேன், நிக்கதோம். யாரு? நிக்கதோம் பத்தி பிரசனம் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? நிக்கதோம் பத்தி பிரசனம் அதிகமாய் பேசப்படாது. உண்மைதானே? அதிகமாய் பேசப்படாது. ஆனா ஒரு ஆழமான சப்ஜெக்ட் நிக்கதோம். வெரி குட் சப்ஜெக்ட். அது மாத்திரம் ஒரு சிறந்த
ஒரு சிறந்த ஒரு மனிதன் வேதத்தில் அவனுடைய சரித்திரத்தை, அவனுடைய ஹிஸ்டரியை நமக்கு அதிகமா அங்க இல்லை. பட் பரவலா இருக்குது. அந்த பரவலான இடத்தை நாம தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம்னா, அவன் ஒரு சிறந்த போதகன், அவன் ஒரு சிறந்த சீஷன், அவன் சிறந்த தைரியமான ஒரு மனுஷன் அப்படின்றது இது எனக்கு 1 மணி நேரம் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்க இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், நாம எப்படி தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும், அந்த ஊழியத்தை தேவனுடைய அந்த சிந்தையின்படி அந்த ஊழியம் இருக்கிறதா, தேவனுடைய சிந்தையின்படி ஊழியம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியம் என்பது ஐயா சொன்ன மாதிரி பிஷப் ஐயா பட்டம் நான் எனக்கு பிஷப் ஐயா பட்டம் எப்போ கிடைச்சு. நான் என்ன சொன்னேன், 60 இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆனதான் பிஷப்பா ஆகுவேன். எனக்கு நீங்க சொல்ற எல்லாம் தகுதி என்கிட்ட இருக்குது. பட் 60 இயர்ஸ் ஐ மேக்கிங் 60 இயர்ஸ். அவர் சொன்னா இன்னும் 2-3 வருஷம் தானே இருக்குது, அதுக்குள்ள வாங்கிக்கணும். அதுதான் என் தீர்மானம். 60 வயசுல தான் பிஷப் அங்கேயே நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ எல்லா நான் சிறு வயது என்னுடைய பாரம்பரியம், நான் 5வது தலைமுறை கிறிஸ்தவன். 5வது தலைமுறை கிறிஸ்தவன். எங்க தாத்தா என்ன செஞ்சிருக்காங்க, மிஷினரிகளோடு கூட ஊழியம் செய்தவர். எங்க தாத்தா பிரிட்டிஷனுடைய டீம்ல என்ன செஞ்சிருக்காங்க, ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷனுடைய டீம்ல என்ன செஞ்சிருக்காங்க, அவர் பாடகராக இருந்திருக்கார், அக்காடியில் வாசிச்சு பாடி இருக்கார். எங்க அப்பா ஒரு ஒரு கத்தோலிக்க பின்னணியத்தில் வந்த ஒரு நல்ல உபதேசியா, ஆலயத்தினுடைய உபதேசியா, ஆலயத்தினுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில கத்தோடைய ஊழியத்தை செய்தவர். நல்ல கடம் வாசிக்க, நல்ல திறமையான ஒரு கடம் வாசிக்க ஒரு தேவ மனிதர் எங்க அப்பா. சிவாஜிலாம் அவங்க சிவாஜி அவங்கெல்லாம் வந்து இந்த கூத்து நாடகம்லாம் போடும்போது தஞ்சாவூருக்கு தானே சிவாஜி, எங்க அப்பா திருச்சி தானே, எங்க அம்மா தஞ்சாவூர்ல தான் திருமணம் பண்ணார். அப்ப அந்த நாடகக்குள்ள கடம் அவ்வளவு அழகா வாசிப்பாங்க. அப்போ எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அந்த நிலையில தான் அந்த காரியத்தை பெற முடியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஊழியக்காரனாக சிறு வயதுலேருந்து ஊழியம் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாலிபனாக ஊழியம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வாலிபர் மத்தியில் ஊழியம் செஞ்சேன். அதுக்கப்புறம் தெருப்பிரசங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கொஞ்ச நாள் என்ன செஞ்சேன், உடன் ஊழியனாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேதாமத்தை படித்தேன். அந்த பிட்வீன் கேப்ல என்ன செஞ்சிருக்கேன், சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கான காரியங்களுக்கு கூடுவாஞ்சேரியில் நான் ஒரு சர்ச்சை உருவாக்கியிருக்கேன். இன்னைக்கு அது தேவனுடைய சபையாக இருக்குது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது கூடுவாஞ்சேரியில். அந்த மாதிரி 3 சபைகளை நான் பாஸ்டாக 3 சபைகளை உருவாக்கி 3 போதகர்களுக்கு அதை நியமித்து கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் என்பது ரொம்ப ஸ்பீடு அப்படி இருக்கக்கூடாது. அதனால்தான் ஊழியத்துல பலர் கஷ்டப்படுறாங்க. முதல்ல அழைப்பு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? அழைப்பு ரொம்ப. இப்ப நிக்கதும் சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா, அவன் ஒரு பெரிய செல்வந்தன். அவன் யாரு? ஒரு பெரிய செல்வந்தன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு சங்கத்தின் தலைவன், அவன் போதகன். அவன் யாரு? போதகன். அதனாலதான் அந்த சப்ஜெக்ட்ல வரும்போது ராத்திரியில வரான். எப்போ வரான்? ராத்திரியில வந்து தான் என்ன செய்யறான், யார்கிட்ட வரான்? இயேசுவிடத்துல வருவதாக நாம இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசித்த வாசிங்க. 23 தானே? வாசி. அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அதுக்கு கீழ் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். வாசிங்க. எந்த டைம்ல வரான்? ராக்காலம் என்பது இருண்ட ஒரு நேரம்.
ராத்திரியிலே வந்தான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் 2 மணி நேரத்தில் இருக்கிறது. ஏன் வந்தான் என்றால் அவன் ஒரு போதகன். யூதர்கள் ஒரு போதகனாக விளங்கினான். யூதர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுது, நிக்கதேமு ஒரு சிறந்த அதிகாரியாய், யூதர்களுக்கு அதிகாரியாய் விளங்கினவன். யூதர்களுக்கெல்லாம் அதிகாரியாக விளங்கினவன். அவன் ஒரு பரிசேயனாக வாழ்ந்திருக்கிறான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும், எங்க இருக்கிற? இஸ்ரவேலின் போதகனாய். அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இஸ்ரவேலின் போதகன் நிக்கதேமு, இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? குறிப்பிட்டார் பாருங்க. அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சார். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு அதிகாரியாக விளங்கினவன் என்று பார்க்கிறோம். அப்போ அதனாலதான் ஒரு கூச்ச சுபாவம். இப்ப பாஸ்டருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிலனா கூட இன்னொரு பாஸ்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்? என்னடா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதே தான். ஆனால் தெளிவாக ஆண்டவரை சந்தித்து இதுல ஒரு நல்ல ஒரு தெளிவை பெற வேண்டும் என்று விரும்பி வந்த தேவ மனிதன். அல்லேலூயா. ஆனால் அதிகமாய் பேசப்படாது. நிக்கதேமு பத்தி என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தை இன்றைக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது இருக்கிறது. ஆனால் நிக்கதேமை பற்றி பேசுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கு. 3:2 வாசிங்க. 3:2 வாசிங்க. ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் எப்போ வந்தான் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்படும். ராக்காலம் எதை குறிக்கிறது என்றால், ராக்காலத்தை குறித்து பேசி இருக்கிற இயேசுவானவர். யோவான் 9:4 வாசிங்க. யோவான் 9:4 சீக்கிரமா வாசிங்க. ஒரு 15 நிமிஷம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே செல்வதற்கு முன்பாக அவர் அந்த பந்தியை அனுசரித்த அந்த வேளையிலே ராக்காலம் தொடங்கிற்று என்று பைபிள். என்ன காலம் தொடங்கிற்று? ராக்காலம் தொடங்கிற்று. அவன் தொடங்குற வேளையிலே ராக்காலத்தின் கிரியை செய்வதற்கு சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் யார்? யூதாஸ். ராக்காலம் தொடங்கிற்று அப்படிதான் வாசனம். அப்ப அந்த ராக்காலத்தில் ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. ஏசு சொல்லிட்டார், நற்கிரிகளை செய்ய முடியாது. ஆனா என்ன கிரியை செய்ய முடியும்? துர்க்கிரிகளை செய்ய முடியும். நற்கிரிகளை செய்வதில் தான் அது தேவனுடைய பிள்ளை. நல்ல காரியங்களை செய்வதுதான் யாரு? தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள். ஒரு மனுஷன் தேவ ஊழியக்காரனா இருந்து துர்க்கிரிகளை செய்கிறான் என்றால் அவன் யாருக்குரியவன்? சாத்தானுக்குரியவன். அழகா ஈஸியா தெரிஞ்சிருக்கு. அவன் அந்த துணிக்கையை பெற்றுக் கொண்டு அந்த இடத்தை விட்டு இறங்கின போது, அப்படிதான் வசனம் சொல்லு. ஒரு வசனத்தை எடுத்து சீக்கிரமா எடுத்து வாசிங்க. நேரம் இல்லை எனக்கு. 13:30 வாசிங்க. யோவான் 13:30 வாசிங்க. யோவான் அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்போது என்ன காலம் இருந்தது? புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த அவனுடைய சிந்தையை சாத்தான் சிறைபிடித்தான். நல்லா கவனிங்க. ஊழியம் செய்யறது ரொம்ப முக்கியம். அழகா சொன்னார், ஊழியம் செய்ய முடிஞ்சா ஊழியம் செய்யும். இல்லையா ஐயா சொன்னாங்க பாருங்க. இல்ல ஏதாவது வேலை செஞ்சு அதுல ஏதாவது காரியம் நான் பாசம் சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். எல்லா காரியத்தையும். ஏன்னா அவனை யார் பிடிச்சிருவானா? சாத்தான் பிடிச்சிருவோம். ஜான் சொல்றாச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பாடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சர்டன் பீரியட்ல ஒரு குயிக்லி இம்ப்ரூவ்மெண்ட். அதனால்தான் ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறணும். ஊழியத்தை நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா. ட்ராக் பக்கத்துல வச்சுருவான் சாத்தான். அதுவும் பரிசுத்தம் இதுவும் பரிசுத்தமா தான் தெரியும். அதுல இருந்து இதை வச்சு காலை வச்சிட்டோம்னா அந்த ஸ்பீடே வேற. அந்த ஸ்பீடே வேற. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண
ஜெபம் பண்ணிட்டு பிதாவின் சுத்தத்தை செய்வதற்கு இறங்கும்போது யார் வந்து நின்னான்? சாத்தான் வந்து நின்னான். அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், சாஷ்டாங்கமாக வீழ்ந்து என்னை பணிந்து கொள், இந்த பூமி இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறார். பாருங்க அதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்றால் வேத வசனத்தின் மூலமாய் மேற்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஊழியர்கள் விழுந்து போவது நினைக்கும் போது மிகுந்த வேதனை, மிகுந்த வேதனை, மிகுந்த வேதனை. எதையோ ஒன்று தராங்க. என்ன உபதேசம்? முதல்ல யாரா எதனா கொடுக்குறேன்னு கூப்பிட்டானா அவன் என்ன உபதேசத்தில் இருக்கிறான்? அல்லேலூயா. அங்கே நான் செல்லலாம். அடுத்த கேள்வி, நீங்க ஜெபம். நான் இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க பல இடங்களில் எனக்கு அழைப்பு வரும். நான் அழைப்பு வரும்போது நான் சொல்ற முதல் வார்த்தை நான் என்ன சொல்றேன்? நீ வரும்போது கூட எங்க தலைவருங்க இருக்காரு, நான் சொன்னேன், ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சுத்தமான எங்க போகலாம்? கூடவஞ்சேரிக்கு போகலாம். நாங்கள் 2 வாரம் ஜெபம் பண்ணி ஆண்டோட அனுமதி இருந்தால் நான் சொன்னேன், ஓகே ஃபிக்ஸ் பண்ணுங்க போகலாம். அப்பதான் ராக்காலத்தின் கிரியைக்குள்ளே நாம் சிக்கிக் கொள்ள மாட்டோம். ஒரு சிறந்த ஒரு மனிதன் இயேசு அவர் பார்த்தான். ஆனா அதிகாரப்பூர்வமா அவன் இயேசு பின்பற்ற முடியும். ஏன்னா அதிகாரம் அவனை தடை செய்தது. அவன் யூதருக்கு அவன் இஸ்ரவேலின் போதகனாக இருக்கான். அது மாத்திரமல்ல, தலை சிறந்த தலைவனாக விளக்கினான். தலை சிறந்த தலைவனாக, அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய செல்வந்தனாக விளம்பினான். பொதுவா ஒரு பதவியில் இருக்கும்போது அந்த பதவிக்கு மேல் அதிகாரத்திற்கு தான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அந்த பதவியின் மேல் அதிகாரத்தை கீழ்ப்படியாம விட்டா அந்த பதவியை நம்ம விட்டு போயிடும். இவன் நினைச்சுட்டான், நான் இயேசு சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சா என்ன போயிடும்? என் பதவி போயிடும். அதனால்தான் நைட் டைம்ல அப்போ தேவ சித்தம் எதுவானாலும் சரி, நீங்க எந்த பதவியாக இருந்தாலும் சரி. எனக்கு நான் இந்த ஏஐசிசி ஆரம்பிக்கும் போது முதல் கூட்டத்துல எனக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் முதல்ல என்னை சந்தித்தவர் மோகன்தாசியா என்னதான். நான் சொன்னேன், ஜெபிப்போம். உங்க அமைப்பை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ஜெபிப்போம். ஆண்டவர் சித்தமாக உங்களோடு கூட இணைந்து நான் செயல்படுகிறேன். ஆல்ரெடி நான் ஐபிசியில் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவராக 2.5 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அங்க எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பேக்ரவுண்டை, மலையாளி என்கிற பேக்ரவுண்டை அவங்க சார்ந்து வாழ்வதை கண்டுபிடிச்சேன். நான் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் போஸ்ட், ஐ வில் ரிசைன். இந்த பதவி எனக்கு வேண்டாம். நீங்க எதை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க? உங்க ஜாதி, உங்களுக்கு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க. ஸோ ஐ டோன்ட் லைக். நஷ்டப்பட்டவன் ஒருவன் எந்த ஜாதியை தான் அவனுக்கு என்ன செய்யணும்? நீங்க சப்போர்ட் பண்ணணும். அவர் யார்? நம்மளாம் பார்த்து சப்போர்ட் பண்ணா நீ தேவனுடைய உதவியை செய்யவில்லை. ஸோ ஐ வில் ரிசைன். நான் சொன்னேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தேன். ஏஜ் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுலையுமே செய்யலை. அதுக்கப்புறம் ஐபிசியில் ஜாயின் பண்ணேன். அது நல்ல பதவிகள். தமிழ்நாட்டு எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நான் ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கிறதுலாம் நிறைய வாய்ப்பு இருந்தது. நான் வருஷத்தில் ஒரு முறை கேரளாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ஆண்டுடைய செய்தி கான்ஃபரன்ஸ் நடக்கும். தமிழ் செய்தினா நான் தான், ஒரு தமிழ் செய்திக்கு நான் தான் ஃபிக்ஸடான ஒரு பர்சன். அல்லேலூயா. அந்த மாதிரி 3 முறை கான்ஃபரன்ஸில் நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுவேன். ஒருத்தர் மலையாளத்தில் பண்ணுவார், ஒருத்தர் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட். இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல போஸ்ட். தேவ சித்தம் இல்லாத இடங்களிலே சென்று அதை ஒன்றை மேல் கை வைத்தால் அங்கே அவனோடு யார் இருக்க மாட்டான்? தேவன் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வேணுமா? இது பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். 27ஆம் வசனத்தை வாசிங்க. 13:27 வாசிங்க. 13:27 வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அவன் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அல்லேலூயா. யாருக்கு தெரிஞ்சுச்சா? நம்ம நினைக்கிறது தெரியாது. நீ செய்கிறதை யார் உனக்குள்ள புகுந்தான்? பேதுருவுக்கு ஒரு சின்ன கனெக்ட் இந்த வருஷம் அந்த வருஷம் நல்லா கவனிங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்றாரு,
உண்மை யார் மறுதளித்தாலும் நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன். ஆமா, உன்னை மறுதலி. பழைய பழக்கம். ஒரு சோடை எடுத்து என்ன செய்யணும், கத்தி எடுத்து இடுப்பு கத்தி எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டான். நல்லா கவனிங்க, அங்க இயேசு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படி என்னிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டான். என்னிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டான். நானும் உன் விசுவாசம் உன்னிலிருந்து நீங்காதபடி உனக்காய் வேண்டுதல் செய்கிறேன். பாருங்க, பிசாசானவன் அனுமதி பெற்றுக் கொண்டான் உங்களை சோதிக்கும்படி. அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 12, 1 - 11. ஆனா ஆண்டவர் இப்ப விழப்போறது யாரு தெரியும்? விழப்போறது யாரு? இயேசுக்கு தெரியும். யூதாஸ் விழப்போறான்னு தெரியும். ஆனா பேதுருக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்ற. இயேசு எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு மாதிரி ராங் டாட்டா தெரியல. உங்களை சோதிக்கும்படி 12 பேரை சோதிக்கும்படி பிசாசு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் நீங்காதபடி உனக்காய் நான் வேண்டுதல் செய்கிறேன். வேண்டியிருக்கணுமே, தான் செய்யப்பான் விஷயம். காரணம் என்னவென்றால் பேதுருவின் மனப்பான்மை வேறு, யூதாஸின் மனப்பான்மை வேறு. தேவனுடைய மகிமையை செய்ய வேண்டும். தேவ மகிமைக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படக்கூடாது என்ற வாஞ்சையும் வைராக்கியம் யாருக்குள்ள இருந்தது? பேதுருக்குள்ள இருந்தது. ஆனா அது யாருக்குள்ள இல்ல? யூதாஸ்குள்ள இல்ல. மீதி 10 இவரை பிடிச்சோன்னு ஓடிடணும் இவருக்கே தெரியும். நீ ஒருத்தன் தான் என்ன பின்பற்றி வருவேன்னு எனக்கு தெரியும். விடியறதுக்குள்ள நீ என்ன செய்வேன், மறுதளிப்பனும் எனக்கு தெரியும். ஆனபடினால் உனக்காய் வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்களும் நானும் விழப்போறோம் ஆண்டவர் தெரிஞ்சா நம்ம எதனால விழப்போறோம்? தேவ சுத்தத்தை மகிமைக்கென்று வாழும்போது, அல்லது தேவ சுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கென்று வாழப்போம், அல்லது தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழப்போகிறோம் என்பது தெரியும் போது நம்மை தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் இரவு நாங்க பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கோம், தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்கோம். நான் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். மோகன்தாஸ் ஐயா என் லெஃப்ட்ல இருக்காரு. மோகன்தாஸ் எப்பவுமே நான் டிரைவ் பண்ணா நிம்மதியா தூங்குவாரு. அது என் மேல ஒரு நம்பிக்கை, என் டிரைவிங் மேல ஒரு நம்பிக்கை. நான் டே டிரைவிங் போய் நைட் டிரைவிங் ரொம்ப ஸ்மார்ட்டா டிரைவ் பண்ணேன். நைட் டிரைவ் அதுவும் ரொம்ப ஸ்பீடா பண்ணும். அக்கறை தூங்கிடுவாங்க. அவ்வளோ 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல லெஃப்ட் சைட் கட்டாக்னு ஒரு சவுண்ட் உண்டு. ஆனா அந்த சவுண்டை மட்டும் நான் கேட்குறேன். நம்ம வண்டியில் டிரைவ் பண்ணும்போது எந்த வித்தியாசமான சவுண்ட் கேட்டால் நம்ம கவனிக்கணும். அப்போ அது தொடர்ச்சியாக விக்ரமாண்டி அந்த அந்த பூத் வரும்போது, டோல் வரும்போது இந்த சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு. விக்ரமாண்டி டோல்ல இருந்து நாங்கள் அந்த டோல்ல இருந்து போகிறதுக்கு தாமதமாகும். என்னமோ வண்டி நின்று எனக்கு கூட ஒரு யோசனை, விக்ரமாண்டி கிட்ட வர வர சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். கடக்குன்னு கிடையாது, கடக் 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 கடக். அப்புறம் கொஞ்சம் வேகம் பண்ண கடக் 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 சவுண்ட் இன்க்ரீஸ். அப்போ வீல் மூவ்மெண்ட்ல சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வீல் எல்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு விக்ரமாண்டி டோல்ல ஸ்லோவா போகுது. வண்டி ஸ்லோவா போகும்போது என்னையா ஏதோ சவுண்ட், நானும் யோசிச்சுட்டு என்ன சவுண்ட் தெரியல. சரி பார்த்துவோம், எங்கேயாவது போயிட்டு டோலை தாண்டிட்டேன். இது இந்த சம்பவத்தை பார்த்துட்டேன். நான் வேகமா போது எப்போ லெஃப்ட் எடுக்கணும், எங்கெல்லாம் லெஃப்ட் டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல கட்டாக் ஒரு சவுண்ட். கொஞ்சம் தொழில் போயிட்டு ஒரு காஃபி ஷாப்ல என்ன நிப்பாட்டி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே இருண்ட இடமா இருக்கும் நைட்டு. ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு நாங்கள் அந்த தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு அந்த தஞ்சாவூர் பகுதியில் ஐயா ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, ஏதோ இன்ஜின் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இன்ஜின் பிரச்சனை இல்லை, வீல் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு மெதுவாக வந்து லெஃப்ட் சைட் கீழே பார்க்குறேன். அந்த வண்டி பெரிய வண்டி இல்லையா, 5 போல்ட்டு, ஒரு போல்ட்டு உடஞ்சிச்சு. 4 போல்ட் கட்டிட்டு 3 த்ரெட்டில் தான் நிற்குது. இந்த த்ரெட்டு கட்டாக இருந்தா நான் 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். வீல் குடிங்கி போயிருந்தா நாங்கள் வண்டியில் ஒரு 8-10 பேர் செத்துருவோம். அல்லேலூயா. தேவ சுத்தத்தை செய்வதற்காய் செல்கிற அப்படின்னாலே தேவன் அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ல
ஜாம் ஆயிடுது. ஏன் எங்க வீட்டு ஜாமான்னா நாங்க தேவ சுத்தத்தை அல்லேலூயா. உங்க ஊழியத்தில் தேவ சுத்தத்தை செய்வது ரொம்ப கவனம். யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் நான் ஆரம்பத்தில் வைராக்கியமான ஊழியக்காரன் என்னோட சாட்சி நான் சொல்றேன். வைராக்கியம். நான் ஊழியத்துக்கு வந்தபோது நான் ஒரு பிஸ்னஸ் மேன். என்னிடத்தில் 40,000 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார். சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜிங் சாம்பர்ஸ் 1990 3 கான்ட்ராக்டர்ஸ், பிகஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ். அதில் நான் ஒரு கான்ட்ராக்டர். பெங்களூர் பருக்கு அலுவலகத்தில் நான் ஒன் ஆஃப் த எப்படின்னா பிகஸ்ட் கான்ட்ராக்டராக இருந்தேன். நான் வேலையை அந்த அந்த அதெல்லாம் லாஸ்ட் என்னுடைய பிஸ்னஸ், வெரி பிக் பிஸ்னஸ். நிறைய சம்பாதிச்சேன். ஊழியர்களுக்கு நிறைய செய்யும், ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யும். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என் பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கோம் எனக்கு கூட இருக்கவங்களுக்கு தெரியும். கடைசி இப்போ இந்த இவங்க அடிக்கடி சொல்றாங்க, ஐயா அதில் இருக்கிறதே என்ன செய்வாங்க, கப் சாப்பிடலாமான்னு. ரைட், ஓகே சாப்பிடலாம். இதில் எவ்வளோ நம்ம இருக்கும், ஒரு 25 ரூபா, ஒரு 30 ரூபா, இல்லை ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லை ஒரு 70 ரூபா இருக்கும். அதில் ஒரு 50 ரூபாய்க்கு கப் சாப்பிடலாம். பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இல்லை லாஸ்ட் மணி கூட வச்சிருக்கேன். நான் சொல்வேன் அது வந்து சேர்ந்துடும். ஐயா நாளைக்கு 2000 ரூபா தேவைப்படுது. நான் போகிறதுக்குள்ளேயே வந்துடும். போகிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க நகைவாங்க சொல்லுவோம். அல்லேலூயா. நீ தேவனுக்கென்று உகந்தவனாக நீ வாழ நினைக்கும் போது உன் பாக்கெட்டை உன் பர்ஸ காலியா வச்சிருக்க விடவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. நேற்றைக்கு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு போறதுக்கு என்ன பண்றது தெரியல. எப்படி ஒரு 2000 ரூபா வேணும், காருக்கு ஒரு 1000 ரூபா பெட்ரோல் போட்டாமா, செலவுக்குலாம் வேணும். சுத்தமா பணமே இல்லையா. அவர் சொன்ன நான் ஒரு காரியத்துக்காக அவர் சொன்ன ஒரு 500 ரூபா உங்களுக்கு ஐயா வாங்க என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு 100 200 இருக்கோ ஒரு காரியத்துக்காக செய்யும். இல்லை என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணுங்க, நாளைக்கு தானே, நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆமே, நான் செய்ய போகிறது ஆண்டவருடைய வேலை. அது அவருக்கு கொடுத்துட்டே ஆகும். காலையில் 20,000 ரூபா ஒரு ஏழை சகோதரி காணிக்கா கொடுத்தாங்க. 20,000 ஒரு ஏழை சகோதரி இன்னைக்கு காலையில். என்னமா விஷயம், ஐயா உங்களை நேர்த்தி வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி. சரி ஓகே, என்ன விஷயம் கேட்டு எல்லாம் விசாரிச்சதில் அவங்க வந்து தன்னுடைய காணிகளை எல்லாம் வச்சு சொல்லி, இந்த காணிக்கு 2 நாளாக வச்சுட்டு இருக்கேன், எனக்கு தூக்கமே வரணும். ஐயா ஞாயிற்றுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஐயா ஆண்டவர் சொன்னார் போய் சீக்கிரம் கொடு. அப்படியா உள்ள சொன்னேன். நன்றியா உள்ள கவர்மெண்ட் உட்கார வந்தாங்க. உள்ள போயிட்டு கரெக்டாக வச்சு. நீங்கள் தேவ சுத்தத்தின்படி ஊழியம் செய்ய அர்ப்பணிகள். நிக்கதோமுடைய சப்ஜெக்ட் நீங்க நான் கொண்டு போகணும். அவன் பாருங்க, அதாவது யூதர்களுடைய காங்கிரிகேஷன் ஒரு கூட்டம் போடுறாங்க. இயேசுவை கொலை செய்ய முடியாது. சுருக்கமா சொல்ல இருப்பதெல்லாம் நீங்க வாசிங்க நேரம் கொலை போடுறாங்க. அந்த இடத்துல நிக்கதோமு தான் பேசுகிறார். நிக்கதோமு தான் அவர் என்ன, நம்முடைய யூத கலாச்சாரத்தின்படி, நம்முடைய சட்டத்திட்டத்தின்படி ஒருவனுக்கு நிறைய சாட்சி தான் அவனை கொலை செய்யறதுக்கு வகை தெரியுமா. அவன் எந்த விதமான குற்றச்செயலும் செய்ததாக தெரியவில்லையே. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நீ அவர்களில் ஒருவனா அப்படின்னாருங்க பாரு. அவன் கேட்க அங்க இருக்கு, ஏய் நீ அவங்க கூட்டத்துல ஒருத்தனா, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னாங்க. என்ன போயிடும். அவன் தான் அந்த நிலை அங்கே சொல்லப்படுது. வாக்காளர்களில் இயேசுவை சந்தித்தவனாகிய அவன் பேர சொல்ல அவன் விதமாக பேசினான். அவன் பேசுனது 3 இடம் தாங்க. இயேசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின 2 இடம், இயேசு இடத்துல பேசின 1 இடம். கடைசியா அவன் பதவி போனாலும் போட்டணும், ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி ராஜ முறைமையின்படி அடக்கம் செய்தான். அவன் பதவி போயிடுச்சு, அவன் குடும்பம் அழிக்கப்பட்டது. கடைசியில அதாவது இந்த விஷயங்கள் பைபிள் இருக்கு. ஸ்டோரி, நிக்கதோமு ஸ்டோரி, அதுக்கு புக்ஸ் இருக்கு ஆங்கிலத்தில். அதில் சொல்லப்படுது அவன் சொத்துக்கள் எல்லாம் சூறையாக நடுத்துருக்கு. அவனுக்கு ஒரு சந்தோஷம், இவர்களுக்கெல்லாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நான் அடக்கம் செய்வேன். அடக்கம் செய்வேன். அந்த ராஜ முறைமையின்படி வெள்ளை போல் கரி போல் இவைகள் எல்லாவற்றையும் 40 சேக்கல் நிறைய, ஏறத்தாழ 35 கிலோ ராஜாவை தான் அப்படி அடக்கம் செய்வார். அந்த நிலைமையிலே
சரீரத்தை வாங்கினான். அவனுக்கு வாங்கும் போது தெரியும் பதவி பெறும். அவன் சரீரத்தை கேட்ட உடனே அவன் அந்த சங்கத்திலிருந்து விலக்கப்பட்டான். ஏன்னா அந்த சரீரம் திருடின்னு போயிட்டாங்கன்னு தான் இவனுக்கு ஸ்டோரி எழுத சொன்னாங்க. ஆனா இவன் அந்த சங்கத்தில் உள்ளவனே அந்த சரீரத்தை வாங்கி அடக்கம் செய்தால் அதற்கு பெரிய சாட்சி உண்டாகும் என்பதனாலே அவனை சங்கத்திலிருந்து தள்ளினான். போதகன் என்ற அந்த அங்கியை அவனை கலச்சி, நீ இனி இஸ்ரவேலின் போதகன் அல்ல. அவன் சொன்னான், இந்த அங்கி போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய குமாரனை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக பார்க்கப்படுவோம். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, என்னை நீ பின்பற்ற விரும்பினால் என்ன செய், எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்ற. அப்போ அவனுக்கு மனசு இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னபடி மரித்த போது அவனுக்கு மனம் இவர் தான் தேவனுடைய. ஆக இவருக்காக நான் எதையும் இந்த ஒரு சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஒரு பஞ்சகாலம் இஸ்ரவேலிலே தோன்றின போது, யூத காலத்திலே தோன்றின போது, குதிரைக்கு விரைக்கப்பட்ட கொள்ளுகளை ஏழை எளியவர்கள் பொறுக்கி என்ன செய்வார்கள் என்றால் அதை கஞ்சாக காசி குடிப்பார்கள். அப்படி பொறுக்கும் காலத்தில் ஒரு வாலிப பெண் அந்த அந்த ஜனக்கூட்டத்தில் சிக்கி தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டார். அவளை தூக்கி விசாரித்த போது நிக்கோதேமின் மகள் என்று புரிகிறதா? ஒரு பெரிய செல்வந்தின் மகள் இயேசுவை அவர் பின்பற்றி இன்னைக்கு நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் இயேசுக்கு வந்துட்டேன், ஊழியம் செஞ்சேன், இத்தனை மாடி கட்டிட்டேன், இவ்வளவு கார் வாங்கிட்டேன். அவர்கள் சாட்சி அப்படி எதுவும் இல்லை. பைபிள் யாருன்னா அப்போஸ்தலர்கள் சாட்சி எல்லாவற்றையும் இழந்தார்கள். எனக்கு லாபமாய் தோன்றின அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினேன். நீ நல்லா இருக்கக்கூடாது தேவன் திட்டம் இல்லை. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வராரு. ஆனா நீ நல்லா இருக்கணும் அவரும் விரும்பணும். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவன் அவனை தேவன் கனம் பண்ணணும். நாங்க ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். மோகன்தாஸ் உட்கார்ந்து பேசினேன். பிஷப்பையா, நீங்க காஞ்சிபுரம் ஃபீல்டு ஒர்க்ல ஏற்கனவே கொடுத்த 5 மாவட்டம்ல சென்னையில் செய்ய டேக் அவுட் பண்ணிக்கணும். சென்னையில் ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஃபீல்டு ஒர்க் சாதாரண பணம் செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் உழைக்கணும். இப்போ இங்கே நாங்கள் உழைச்சுட்டாங்க. ஆமென். இவங்க எல்லாருக்கும் எல்லாம் வேலையை விட்டுட்டு நானும் என் வேலையை விட்டுட்டு அவர்கள் ட்ரை பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கேன், வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி நான் பேசிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி வச்சுனோம். அங்கே நாங்கள் போகணும். சரீர உழைப்பு இருக்குது, பணமும் செலவாக்குது. ஆனால் இது எதுக்காச்சுன்னா நம்முடையவர்கள் நலம் பெற வேண்டும். நம்முடையவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால் ஒருவருடைய நலன் குறைந்துதான். ஆமென். அவன் நிக்கோதேமு சொல்லியிருப்பான், என்னை பற்றி எல்லாம் போயிடுச்சு, நாங்கள் ராஜ்யம், இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். நிக்கோதேமு மரித்துப்பான், கொலை செய்தார்கள். நிக்கோதேமை கொலை செய்தார்கள், மனைவியை கொலை செய்தார்கள். பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் விடுபட்டார். அவளை எதற்காக விடுபட்டார்? இப்போது நிக்கோதேமு பிள்ளைபடியா பிச்சை எடுத்துக்குது. நீங்க இந்த இதுக்கு அமைப்புக்கு விரோதமா பேசினா உங்களுக்கும் இந்த கெரிதான் என்பதை நிரூபிப்பதற்காக மோசமான வைராக்கியமுடைய அன்பான ஊழியக்காரர் நாட்கள் கொள்ளாத காலத்தை அற்பமான விஷயத்திற்கு அவசரப்படாது. சிம்பிள்சாம் நடந்து 1994 தள்ளாங்க. தைரியமாய் ஆண்டவர் சொன்னார், வெளியே மகிமையான காரியங்களை உன்னோடு செய்வேன். இவ்விடத்திலே திரளான ஜனங்களை கூட்டு வருவேன், இதை பட்டணமாய் மாற்றுவேன். நான் சொன்னபோது என்னுடைய சக பாஸ்டர்ஸ், ஏஜி பாஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க, அது பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஏஜி விட்டு வெளியே போனதுனால நினைச்சு பைத்தியம் முடிச்சு எல்லாம் போச்சு இல்லை, இனி அவனால் முன்னேற முடியாத. அதனால சொல்றான். நான் சொன்னேன், நான் கேட்டேன், 25 சென்ட் இடம் எனக்கு வேணும் ஆண்டவர்,
அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவேன், நான் அன்பா ஜெபிப்பேன்னு சொல்லலாம் சொல்றேன். அதை வாங்கிட்டு போய் சொல்லுவாங்க 25 சென்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவன் 1 சென்ட் அவன் வாங்க முடியாது சொன்னாங்க. 25 சென்ட்ன்றது ஒரு 5 கிரவுண்டு. எனக்கு ஆண்டவர் ஜெபத்தில் எத்தனை கிரவுண்டு கொடுத்தார் தெரியுங்களா? 25 கிரவுண்டு கொடுத்தார். நல்லா கைத்தறியான். 5 ஊர்களில் இடம் வாங்க உதவி செய்ய, ஏச்சு விட்டு வெளியே 5 ஊர்ல இடம் வாங்க சபைகளுக்கு இதெல்லாம் பெருமையா சொல்லு. அவர் சித்தத்தின்படி காத்து, அவரை சித்தத்தின்படி காத்து அவர் எனக்கு அதை செய்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருப்பார், உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பார். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவ சுத்தத்தின்படி உங்களுக்கு ஊழியத்தை அர்ப்பணிங்க. உங்களுக்கு இந்த நிக்கோதேமை சந்திச்சு இன்னொரு நாள் தொடர்ச்சி சொல்றேன். அப்போ தேவனுக்கென்று ஒருவன் ஒரு காரியத்தை இழந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியும். ஆகவே தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது நம்ம எதையாவது ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம். அவ்வளோ புதுசாக தான் சொல்றேன். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்படும். உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓடுங்கள், ஓட்டத்தை பொறுமையாக ஓடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நன்றி. ஜெபிக்கிற அருமையான ஐயா அவர்கள் பிஷப் ஐயா நல்ல ஒரு வார்த்தை. நிறைய பிரசங்க கேட்டிருக்கோம், சொல்லப்படாத நிறைய வார்த்தைகள் எல்லாம் நிக்கதோமும் ரொம்ப என்னுடைய இருதயத்தை அதிகமாக உள்ளே விட்டு விட்டது. பிரைஸ் சொல்லப்படாத. ஆனால் பைபிள் நம்ம முதல் சாப்டர் தான் பார்த்துருக்கோம். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடி நான் திரும்பி போய்விட்டான். ஆனால் அவனுடைய பேக்ரவுண்ட் நெக்ஸ்ட் பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த சதிகாரத்தை வாங்கி அதுக்கு வேண்டிய செலவினங்களையும் அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்தவனாக இருந்தான். அவன் யூத போதகனாக இருப்பதை தள்ளி விட்டு விட்டான். அவன் தள்ளிட்டாங்க அவன் யூதர்கள். ஆனால் அதை பெருசாக நினைக்கல. உலகத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கும்படியாக எல்லாவற்றையும் நான் இழக்காய். ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம் நம்ம, ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ப்ளீஸ் சொல்ல ஸ்டாண்ட். சும்மா சின்ன பிரயத்தனம். நான் ரொம்ப நெருங்க மாட்டேன். 5 மினிட்ஸ் அடுத்து பண்ணுவேன். அது வேறு லாயர் அவங்க வந்திருக்காங்க, அவங்க பேச போகிறாங்க. ஒரு செகண்ட் நம்ம ஊழியர்கள் நம்ம இன்னொரு காரியம் பேசினா நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒரு நாள் பண்ண மாட்டோம், பறிந்து போகவே மாட்டோம். கண்டிப்பாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனும் பிச்சை எடுக்க போகிறது. நம்மளை கொண்டு அநேக சாப்பாடு பட வைப்பார். திருப்பி பார்த்திக்கிறீங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த வார்த்தைகளை ஆன்மீக வார்த்தைகளை கஜோமனும் பிஷேப்பாக கஜோமன் அவர் இன்னும் அநேக இடங்களில் தமிழ்நாடு முழுக்க அவரை பயன்படுத்துகிறோம். கருத்தலாக நம்ம ஜபிக்கலாம். ஆமாண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். வேதத்தில் ஒரு ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக நம்ம அல்ல, பவுல் சொல்கிறப்ப நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் படிப்பு, அந்தஸ்து, குலம், கோத்திரம், ராஜ்யங்கள் நான் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அறிந்து விடுகிறோம் அப்பா. ஏன்னா எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு சிலுவையில் ஒன்றுமில்லாமல் மறிச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 2 நாட்களில் உங்களை மீண்டும் ஒரு மிஸ்டி கல்வாரிக்கு கொண்டு வருகிறோம். உண்மை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கான எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய பின்னால் வர ஆயத்தமாக இருக்கிறோம்ப்பா. என்னை பின்பற்றி வாருங்கன்னு சொன்னீங்கப்பா. எல்லாவற்றையும் தொடர்ந்து தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, சொத்துக்களையாவது எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். எங்களுக்கு நீர் மாத்திரம் போதுமானது. நீங்கள் மாத்திரம் போதும். தொடர்ந்து நீங்கள் வந்திருக்க எல்லா ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை விட பல 1000 மடங்கு நல்லா இருக்கணும்ப்பா. சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பட்டா இடம் வேணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு பட்டா இடத்துக்கு சர்ச்சை வேணும் ஆண்டவரே. நல்ல வீடு வேணும் ஆண்டவரே. நல்ல கார் வேணும் ஆண்டவரே. பிள்ளைகள் பாஸ்ட் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே. நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் ஆண்டவரே. நல்ல பீஸுக்கு பணம் வேணும் ஆண்டவரே. சகல வசதிகளை எங்களுக்கு ஊழியக்காரருக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. இயேசுவோட நீர் எங்களை ஐஸ்வர்யனை மாற்ற முடியாது. நீ தரித்திரனாய் மாடின்னு சொல்லப்படுது. எங்களை ஐஸ்வர்யம் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உட்காரவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல செய்திக்காக, நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொண்ட இந்த நாளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கட்டளை கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க.